தமிழ் நெஞ்சங்களே அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருமே இன்னொரு டாக்குமெண்ட் ஃபைலை ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஆகட்டும், ஏதோ ஒரு ஃபார்மேட்லேருந்து இன்னொரு ஃபார்மேட்டுக்கு மாற்றுறதுக்கு நிறைய பேர் லேப்டாப்லேனா சிஸ்டம்லேயே ஆகட்டும் சாஃப்ட்வேர்ஸ் டவுன்லோட் பண்ணியிருப்பாங்க, ஃபோன்லனா அப்ளிகேஷன்ஸ் டவுன்லோட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறையா டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு ஒரு ஃபைல்லேருந்து இன்னொரு ஃபார்மேட்டுக்கு மாற்றுறதுக்கு பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் சரியாக வரவே வராது. ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். இது இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எந்த ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டாலேஷன் எதுவுமே இல்லாமல் நம்ம இப்போது எப்படி ஒரு ஃபார்மேட்லேருந்து ஒரு ஃபார்மேட்டுக்கு மாற்றுறதுன்னு பார்க்கலாம். கூகுள் போயிட்டு இதில் ஆன்லைன் பிடிஎஃப் வேர்ட் டு பிடிஎஃப் கன்வெர்ட்டர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இது ஃபஸ்ட் வந்து smallpdf.com அப்படின்றது இல்லைங்களா, அதை கிளிக் கொடுங்க. அதை கிளிக் கொடுத்தோன்னே உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதை ஃபைல் சூஸ் பண்ணிட்டு உள்ளே போய் ஃபைல் என்ன ஃபைல் வேணுமோ நம்ம சூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து இந்த டாக்குமெண்ட் ஃபைலாக இருக்குது, நல்லா பாருங்கள். இங்கே மைக்ரோசாஃப்ட் வேர்டு டாக்குமெண்ட்டாக தான் இருக்குது, மைக்ரோசாஃப்ட் வேர்ட் டாக்குமெண்ட்டாக இருக்குது. இதை வந்து நான் இதில் ஓப்பன் பண்ணுறேன். இப்போது அந்த ஃபைல் வந்து இதில் அப்லோட் ஆகிட்டுருக்கு. இப்போது கன்வெர்ட்டிங் வேர்ட் டு பிடிஎஃப், இது வந்து இந்த ஃபார்மேட்லேருந்து இன்னொரு ஃபார்மேட்டுக்கு மாறிட்டுருக்கு. இப்போது உங்களுக்கு இந்த இடத்துல டவுன்லோடு ஃபைல் அப்படின்னு வந்துடும். கீழே அந்த டவுன்லோட் ஃபைல் கொடுத்த உடனேயுமே உங்களுக்கு இப்போது கீழே ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆயிரும். இதை அந்த வெல்கம் டு இது வந்து வேர்ட் டாக்குமெண்ட்டாக இருந்துச்சு, இப்போது இது வந்து பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக மாறிடுச்சு. இது வந்து வேர்டு டு பிடிஎஃப் மட்டும்தான் மாற்ற முடியுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. எல்லா ஃபார்மேட்லேயுமே மாற்றலாம். மேலே ஆப்ஷன் ஆல் டூல்ஸ் அப்படின்னு இருக்கும், அதில் போனீங்கன்னா கீழே எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நீங்கள் வேணுங்கிறது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் காமிக்கிறேன் என்னென்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்ட்டு. மேலே ஆல் டூல்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா பிடிஎஃப் டு வேர்ட், பிடிஎஃப் டு எக்ஸல், பிடிஎஃப் டு பிபிடி, பிடிஎஃப் டு ஜேபிஜி, அதாவது இமேஜாக மாற்றலாம், இமேஜ் டு பிடிஎஃப் சம்திங், இந்த மாதிரி நிறைய எல்லா ஆப்ஷனுமே இந்த இதில் இருக்குது. நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷனுமே இல்லாமல் இந்த மாதிரி தெளிவாக நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோ ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி ஏதாச்சும் வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்காக நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.